வணக்கம், நான் டாக்டர் சிந்து, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர். லாஸ்ட் வீடியோவில் டெலிவரி டைமில் நடக்கிற விஷயங்கள், ஆனால் வெளியே ரொம்ப பேசப்படாத விஷயங்கள் 5 பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அந்த வீடியோட கண்டினியூஷன் தான். இன்னும் 5 பேசப்படாத விஷயங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். லாஸ்ட் வீடியோவை பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல் விஷயம் டெலிவரி டைமில் யூஸ்வலாக நடக்கிறது தான். ஆனால் நமக்கு புதுசாக இருக்கிற விஷயம் என்னது அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக மூவிஸ்லாம் பார்த்து என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா, இந்த புஷ்ஷிங் தான் டெலிவரி டைமில் இருக்கிறதுலையே கஷ்டம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் இந்த புஷ்ஷிங் சென்சேஷன் அப்படிங்கிறது உடம்புல தன்னிச்சையாக, அதாவது இன்வாலன்ட்ரியாக, நம்மளையே அறியாமல் உடம்பே நமக்காக செய்கிற ஒரு செயல் தான் இந்த புஷ்ஷிங். இந்த புஷ்ஷிங் சென்சேஷன் வந்துருச்சு, அதோட சேர்த்து நம்மளும் நல்ல எஃபர்ட் போட்டு புஷ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னால அது ஒவ்வொரு பெயினுக்கும் ரிலீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வலி ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிட்டு இருந்திருக்கும். நம்ம புஷ் பண்ண நம்ம புஷ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர, பேபி நம்ம கையில் வரும் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியுமே தவிர, இந்த வலியில் நம்ம கான்சன்ட்ரேஷன் சுத்தமாக இருக்காது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, டெலிவரிக்கு அப்புறம் வர்ற ஒரு நடுக்கம். நிறைய பேருக்கு டெலிவரிக்கு அப்புறம் பேபிலாம் பிறந்துரும், பிளசண்டாலாம் வெளியே வந்துடும், டாக்டர் ஸ்டிச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில், அதாவது ஆஃப்டர் பிளசண்டா டெலிவரி ஆன அப்புறம் உடம்பெல்லாம் ரொம்ப அப்படியே தூக்கி தூக்கி போடுற மாதிரி நடுக்கம் எடுத்துக்கும். அதாவது குளிருன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு விதமான ஷேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நடுங்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் உங்கள் ஹஸ்பண்டு இல்லைன்னா அம்மா யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கே ஒரு கன்சர்னிங்காக இருக்கும். டாக்டர் இந்த மாதிரி ரொம்ப நடுங்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்க கொஞ்சம் கன்சர்னிங்காக இருந்தாலுமே இது நார்மல் அக்கரன்ஸ் தான். டெலிவரி டைமில் நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ், இந்த டெம்பரேச்சர் ஷிஃப்ட்டு, இந்த ப்ளீடிங் போனதுனால ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு, இதனால வர்றது தான் இந்த நடுக்கம். டெலிவரிக்கு அப்புறம் இந்த மாதிரி நடுக்கம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். வார்மாக ஒரு பிளாங்கெட்டை போத்திக்கிட்டு ஒரு சூடான கப் காஃபியை குடிச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும். அடுத்த பேசப்படாத விஷயம் என்னன்னா, யூட்ரைன் மசாஜ். ப்ளீடிங் கொஞ்சம் அதிகமாக ஆகுது, இல்லை ப்ளீடிங் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் இந்த நர்சஸும் டாக்டர்ஸும் இந்த கர்ப்பப்பையை பிடிச்சு நல்லா மசாஜ் பண்ணி விடுவாங்க. மசாஜ்னால் ரிலாக்ஸிங்காக இருக்கணுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த யூட்ரைன் மசாஜ் கர்ப்பப்பையை நல்லா ரப் பண்ணுறதுனால வலி இருக்கும், கொஞ்சம் நல்லாவே டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இருந்தாலுமே உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயத்துக்காக பண்ணுறது தான் இந்த யூட்ரைன் மசாஜ். அடுத்த பேசப்படாத விஷயம் ஆஃப்டர் பெயின்ஸ். டெலிவரி நடந்துருச்சு, பேபி வெளியே வந்துட்டாங்க, பிளசண்டா வெளியே வந்துருச்சு, அதுக்கப்புறமும் கூட டெலிவரி பெயின் மாதிரியே யூட்ரஸ் சுருங்கும், அப்புறம் ரிலாக்ஸ் ஆகும், சுருங்கும், ரிலாக்ஸ் ஆகும். இது எதுக்காக வருது அப்படின்னா ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூட்ரஸே பண்ணுற ஒரு மெக்கானிசம். இந்த ஆஃப்டர் பெயின்ஸ் டெலிவரி ஆகி ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் கூட இருக்கும். பேபியை ஃபீட் பண்ணும் போதெல்லாம் இந்த பெயின் அதிகமாகும். ஆனால் இந்த ஆஃப்டர் பெயின்ஸ் வர்றது ரொம்பவே நல்லது. அப்போ தான் ப்ளீடிங்கும் கண்ட்ரோல் ஆகும். ஏதாவது கசடு யூட்ரஸ்குள்ளே தங்கி இருந்தது அப்படின்னா அது வெளியேற்றுறதுக்கும் உதவும். அடுத்த விஷயம் இப்போ டெலிவரிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேல நம்ம ரவுண்ட்ஸுக்கு போகிறோம் அப்படின்னா கூட இருக்கிற அம்மா சொல்லுவாங்க, வயிறு இன்னும் 5 months ப்ரெக்னென்ட்டான வயிறு மாதிரியே தான் இருக்குது, வயிறு இன்னும் உள்ளேயே போலையே அப்படின்னுவாங்க. டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு வயிறு? நல்லா வாட்டர்மெலன் சைஸில் கிட்டத்தட்ட உங்கள் நெஞ்சு வரைக்கும் ஃபுல்லாக யூட்ரஸ் தானே இருந்தது. பேபி டெலிவரி ஆன உடனே அந்த யூட்ரஸ் எப்படி சுருங்கி திருப்பியும் இடுப்பெலும்புக்குள்ளே போகும். யூட்ரஸ் திருப்பியும் பழைய நிலைமைக்கு, பழைய சைஸுக்கு வர்ற ப்ராசஸ் பேர் இன்வல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட 1.5 மாதம் நடக்கும். டெலிவரி ஆன உடனே கர்ப்பப்பை உங்கள் தொப்புள் வரைக்கும் இருக்கும். அதோட ஹைட், கர்ப்பப்பையோட ஹைட்டு உங்கள் தொப்புள் வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட உங்கள் ப்ரெக்னன்சியில் 5 monthsலேயும் உங்கள் தொப்புள் வரைக்கும் தான் இருந்திருக்கும் யூட்ரஸ். அதனால் டெலிவரிக்கு அப்புறமும் நீங்கள் 5 months ப்ரெக்னென்ட், 7 months ப்ரெக்னென்ட் மாதிரி தான் இருக்கும் வயிறு, உடனே உள்ளே போகாது. இதுவும் நார்மல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ப்ரெக்னன்சி பற்றியும் டெலிவரி பற்றியும் நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க டாக்டர் சிந்து தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.